நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு நானே உங்களுக்கு பொண்ணு பார்த்தா பாக்குற பொண்ணெல்லாம் பிடிக்கல வேணாங்கிறீங்க. சரி, அது கூட உங்க விருப்பம்னு வச்சுக்கோங்க. ஆனா எனக்கு நான் பார்த்த பையன் கிட்ட நீங்களும் எங்க அம்மாவும் சேர்ந்து ஏதேதோ சொல்லி அதையும் கெடுத்து விட நினைச்சீங்க பாருங்க. அத நான் என்னன்னு சொல்றது? இதெல்லாம் பத்தாதுன்னு இன்னைக்கு புதுசா உங்க குழந்தைய வச்சு வேற ஏதோ டிராமா பண்ணிருக்கீங்க. நிவின் வந்து எல்லாத்தையும் சொன்னாரு. என்ன நடந்தாலும் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன விஷயம் எப்படியும் உங்க குழந்தைக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்துல என்ன கன்வின்ஸ் பண்றதுக்காக தான் அம்மா என்ன தேடி வந்ததா சொன்னாரு. இவ்ளோ நாளா நீங்களும் எங்க வீட்ல உள்ளவங்களும் சொல்லி நான் கேட்காத ஒரு விஷயத்த இப்ப உங்க குழந்தை மூலமா என்ன எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி ஒத்துக்க வைக்கலாம்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? நிறுத்துங்க. குழந்தை யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு கிளம்பி போனதே இன்னும் தாங்கிக்க முடியாம இருக்கேன். அவ இப்படி எல்லாம் யார்கிட்டயும் சொல்லாம வீட்டை விட்டு போவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒருவேளை அவ தப்பி தவறி எங்கேயாவது போயிருந்தா என்ன ஆயிருக்குன்ற பயத்துல இருந்தா நான் இன்னும் மீண்டு வரல. இதுல நான் குழந்தைய வச்சு டிராமா பண்றேன் அது இதுன்னு சொல்லி இன்னும் என்ன கஷ்டப்படுத்தாதீங்க.